ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் கருப்பசாமி அடா 24/7 தமிழில் இருந்து. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த யூனிட் 8க்கான புக்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ யூனிட் 8க்கான புத்தகங்கள் வந்து நம்ம அடா 24/7 தமிழில் வந்து அவைலபிளாக இருக்குன்னு தெரியும். பட் அந்த புத்தகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஷோ மாதிரி. ஓகேங்களா? அந்த புத்தகங்களில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட அடா 24/7 தமிழ் ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லைனா வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அடா 24/7 தமிழ் அப்படின்னு சொல்லி டைப். ஸோ டைப் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு பேஜ் வரும். அந்த ஃபஸ்ட்டு லிங்க்கில் வந்து கிளிக் பண்ணோன்னே இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வரும். இதில் கீழே வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இ புக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு. ஸோ இந்த இ புக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ் கோட் அப்ளை பண்ணது போக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பர்ச்சேஸ் பண்ணுறது லிங்க் வந்து. ஸோ இதில் வந்து ப்ரைஸு கீழே வியூ ஆஃபர்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கோட் அப்ளை பண்ணவா அப்படின்னு கேட்கும். Y346 அப்படிங்கிற கோட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஒரு 42 ரூபா டிஸ்கவுண்ட் போக 206 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணவா அப்படின்னு கேட்கும். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களோட கோடு எல்லாத்தையுமே உங்களோட மெயில் ஐடி எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த புக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஓப்பன் பண்ணி ஸோ அந்த புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இதில் வந்து அந்த புக்கை வந்து வியூ பண்ணவா அப்படின்னு காட்டும். நீங்கள் வந்து வியூ புக் ஆல்ரெடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வியூ கோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் இதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து வியூ ஆகும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புக் வந்து இருக்கும். ஒரு 153 பக்கங்கள் உள்ள புத்தகம். இந்த புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அஸ் பர் த சிலபஸ் யூனிட் 8ல் என்ன இருக்கோ அந்த சிலபஸ் வச்சு தான் நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டென்ட் என்னென்ன இருக்குது, தமிழர் சமுதாய வரலாறு. ஓகேங்களா? போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி. ரெண்டாவது என்ன அப்படின்னா தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், அதாவது பண்டைய தமிழகமும் அகழ்வாய்விடங்களும். அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா தமிழ் லிட்ரேச்சர் சங்கமேஜ் டு கான்டெம்பரரி டைம்ஸ், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. அப்புறம் நாலாவது திருக்குறள். அஞ்சாவது ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டோட பங்கு என்ன. ஆறாவது என்ன அப்படின்னா சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் சமூக அரசியல் இயக்கங்கள். இந்த 6 டாபிக் இருக்கும். சரியா? இதில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டென்ட் வித் அதோட எம்சிக்யூவோட நாங்கள் கொடுத்துருப்போம். இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பண்டைய தமிழகமும் அகழ்வாய்விடமும் இதை வந்து காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து இந்த பண்டைய தமிழகம்னு சொல்லும்போது முற்கால தமிழகங்கள், வரலாற்றுக்கு முந்தைய தமிழகங்கள், அப்புறம் அந்த வரலாற்று காலத்தில் இருந்த தமிழகங்கள், இது எல்லாமே போட்டிருப்பாங்க. அப்புறம் அந்த வரலாற்று காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகள் இது எல்லாமே போட்டுருக்கு. இதில் முக்கியமாக உங்களுக்கு வந்து இங்கே பாருங்களேன், அதாவது தமிழகத்தோட அகழ்வாய்விடங்கள் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்கோமா. இந்த அகழ்வாய்விடங்களில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொற்கை. இந்த கொற்கை வந்து இப்போ உங்களுக்கு ரீசெண்டாக குரூப் 4லேயே குரூப் 2A கேட்டிருந்தாங்க. அடுத்து பாஞ்சாலங்குறிச்சி, அப்புறமேட்டு வசவசமுத்திரம், ஆனைமலை, பல்லவமேடு, கரூர், பனையக்குளம், கோலுவாம்பட்டி, கோவலன்பொட்டல், தொண்டி, கங்கை கொண்ட சோழபுரம், கண்ணனூர், குறும்பன்மேடு. இந்த குறும்பன்மேடு பார்த்தீங்க அப்படின்னா எந்த புத்தகங்கள்லையுமே கொடுக்கல. பட் நம்ம அடா 24/7 தமிழ் புக்கில் இது வந்து யூனிட் 8க்கான புத்தகங்களில் குறும்பன்மேடு. ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் ஒரு கீ பாயிண்ட், அந்த கொஸ்டின் வந்து எலிமினேட் பண்ணுறதுல, ஏன்னா அது பொறுத்துகளை கொடுத்துருந்தாங்க, அந்த எலிமினேட் பண்ணுறதுல ஒரு கீ பாயிண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த குறும்பன்மேடும் கொற்கையும் தான் இருந்துச்சு. ஸோ குறும்பன்மேடு அப்படிங்கிறது நம்ம கூட அந்த வெப்சைட்டில் போட்டு நீங்கள் வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் வெப்சைட்டில் இது போட்டிருக்கிறாங்க அப்படின்னு. பட் நம்ம புக்கில் எவ்வளோ டேட்டா வந்து இன்டெப்த்தாக கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு நல்ல உதாரணம். கொற்கையை பற்றியும் கொடுத்துருந்தோம், குறும்பன்மேடு பற்றியும் கொடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அகழ்வாய்வு நடந்த இடங்களை நிறைய இடங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லணும்னா நான் கவுண்ட் பண்ணுறேன் பாருங்களேன் எவ்வளோ இடங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் இருக்கிற எல்லா இடங்களையுமே நம்ம டீட்டெயில்டாகவே இதில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூ கொஸ்டின் கொடுத்துருக்குறோமா. ஸோ அந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் கீழே அதுக்கான எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு டாப்பிக்கு ஆவரேஜாக 45 கிட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும், 45-50 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 50 கொஸ்டின் இருக்கா, கீழே அதற்கான விளக்கங்களும் கொடுத்துருக்கும். சரியா? இந்த விளக்கங்கள் வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டுலேயுமே இருக்கும். நான் ஆங்கிலத்தில் வந்து உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். முக்கியமாக இதில் எவ்வளோ இருக்குது, எத்தனை அகழ்வாய்வு இடங்களை சொல்லியிருக்கோன்னு பாருங்கள். கீழடி 1, பட்டறை பெரும்புதூர் 2, ஸ்ரீரங்கம் 3, ஆலம்பரை 4, தலைச்சங்காடு 5, ராஜாக்கள் மங்கலம் 6, தரங்கம்பாடி 7, செம்பியன் கண்டியூர் 8, மாங்குளம் 9, நெடுங்கூர் 10, பரிகுளம் 11, மரக்காண 12, பேரூர் 13, மாங்குடி 14, தேரூர்வேலி 15, மாளிகைமேடு 16, பூம்புகார் 17, திருத்தங்கள் 18, படைவேடு 19,
சேந்தமங்கலம் 20, அதுக்கப்புறமேட்டு கொடுமணல் 21, திருக்கோவிலூர் 22, அழகன்குளம் 23, பழையாறை 24, குருமன்பேடு 25, கண்ணனூர் 26, கங்கை கொண்ட சோழபுரம் 27, தொண்டி 28, கோவலன்பட்டல் 29, போலுவாம்பட்டி 30, பனையக்குளம் 31, கரூர் 32, பல்லவமேடு 33, ஆனைமலை 34, வசுவசமுத்திரம் 35, பாஞ்சாலங்குறிச்சி 36, கொர்க்கை 37. ஓகேங்களா? ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 37 இடங்கள் வந்து நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப எலாபரேட்டாக இந்த இடங்கள்லாம் பேசியிருப்போம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டில் போனால் தான் இந்த 37 இடங்களும் பார்க்க முடியும். பட் அதுலேயுமே எந்த ஊர் எங்கே அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. அதில் சில விஷயங்களும் நம்ம உள்ளே எடுத்து கொடுத்துருக்கோம். இன்னொன்று ரொம்ப லென்த்தாக போச்சு அப்படின்னா படிக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே கொடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லா டேட்டாவும் உங்களுக்கு வந்து இதில் கவர் ஆகிடும். ஓகேங்களா? நான் இப்போ அதில் உங்களுக்கு காட்டுறேன். இருக்கு இல்லையா? ஸோ இங்கிலீஷ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா கொடுத்துருப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷன் கொஞ்சம் நல்லா தான் பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் வந்து இங்கிலீஷ் தமிழ் எது வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான மெத்தட் வந்து சொல்லியிருந்தேன். நான் மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் அடா 24/7 தமிழ் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் காட்டும். இந்த வெப்சைட்டில் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா புக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எதை வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ தமிழை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 249 ரூபான்னு போட்டிருக்கும். வியூ ஆஃபர் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே Y346 அப்படிங்கிற என்னோட கோடை கொடுத்து அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 42 ரூபா போக 206 ரூபா நீங்கள் கொடுத்தால் மட்டும் போதும். இல்லை இன்னொன்று காட்டணும் அப்படின்னா உங்கள் இந்த ஃபைனல் பேஜ் பாருங்களேன். ஃபைனல் பேஜ்னு சொல்கிறத விட அந்த ஃபைனல் டாபிக் தமிழ்நாட்டில் அந்த சமூக பொருளாதார இயக்கங்கள் அப்படின்னு சொல்ல மாதிரி சுதந்திர போராட்டம் தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் இருந்துச்சு இது எல்லா பற்றியும் டீட்டெயிலாகவே கொடுத்து ஈவன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட சிஎம்ஸ் வந்து நீதி கட்சியிலேருந்தே பெற்றிருக்கும். தமிழ்நாட்டோட சமூக அரசியல் இயக்கங்கள்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட நீதி கட்சியிலேருந்து சொல்லி இப்போ கரண்ட்டாக என்ன இருக்கோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட்டாவில் வந்து கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அதில் வந்து எம்சிக்யூ கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆட்சி காலங்கள்லையும் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் யூனிட் 8 அதிக மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். புக்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 206 ரூபா. உங்களுக்கு ஹார்ட் காப்பியாகவும் இருக்கும், சாஃப்ட் காப்பியாகவும் இருக்கும். நான் இப்போ சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சரிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹார்ட் காப்பி. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹார்ட் காப்பி. ஏன்னா இந்த புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா விரைவஞ்சல் மூலமாக உங்களுக்கு வந்து செய்வாங்க. ஸோ சாஃப்ட் காப்பிக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ப்ரைஸஸ் வந்து கொடுத்தோம். ஸோ ஹார்ட் காப்பிக்கு வேறு ப்ரைஸ், சாஃப்ட் காப்பிக்கு வேறு. உங்களுக்கு எந்த புத்தகம் வேணுமோ அந்த புத்தகத்தை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.